Welcome to UPSC Vinod. Today we are going to discuss one of the most important question of UPSC PYQ, that is from 2018, and also the question got repeated in 2025 also. The question is question nalla gavaninga, how would the recent phenomena of protectionism and currency manipulation in world trade affects macroeconomic stability of India? See, ப்ரொடெக்ஷனலிசம்னா என்னன்னு நமக்கு தெரியணும், கரன்சி மேனிப்புலேஷன் என்னன்னு நமக்கு தெரியணும். அட் த சேம் டைம் இந்த ரெண்டுமே இந்தியாவை எந்த அளவுக்கு மேக்ரோ எக்கனாமிக் ஸ்டெபிலிட்டி, இந்தியாவோட மேக்ரோ எக்கனாமிக் ஸ்டெபிலிட்டியை எந்த அளவுக்கு அஃபெக்ட் பண்ணுது. ஸோ ஜென்ரலாக மேக்ரோ எக்கனாமிக்னு தேவையில்லை, எக்கனாமிக் ஸ்டெபிலிட்டினே வச்சுக்கலாம். எக்கனாமிக் ஸ்டெபிலிட்டியை எந்த அளவுக்கு இம்பாக்ட் பண்ணுது, அதுதான் வந்து கொஷின். ஓகே, ஸோ இதோட ஃபர்ஸ்ட் ஆன்சர் ஸ்ட்ரக்சர் என்னங்கிறத பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் ப்ரொடெக்ஷனலிசம்னா என்ன அப்படிங்கிறது நமக்கு தெரியணும். ப்ரொடெக்ஷனலிசம் அப்படின்னா, see, first, countries like USA and China restricts the import. அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா மற்ற கண்ட்ரிஸ் கிட்ட இருந்து பொருள் வாங்க மாட்டாங்க. ஸோ இப்போ என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அவங்களோட டொமஸ்டிக் மார்க்கெட்டையே பூஸ்ட் பண்ணுவாங்க, பூஸ்ட் தேர் டொமஸ்டிக் மார்க்கெட். ஸோ இதுதான் ஃபர்ஸ்ட் வந்து ப்ரொடெக்ஷனலிசம். அதே மாதிரி கரன்சி மேனிப்புலேஷன்னா என்னன்னா, டீவேல்யூவேஷன் ஆஃப் தி கரன்சின்னு கேள்விப்பட்டிருப்பீங்க. டீவேல்யூவேஷன் ஆஃப் தி கரன்சி அப்படின்னு சொல்லிட்டு என்னன்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் 1 rupee, ஸோ ஓகே, ஸோ சைனீஸ் யுவான், 1 சைனீஸ் யுவான் இஸ் ஈக்குவல் டு 10 rupeesனு வச்சுக்கலாம், 10 இந்தியன் ருபீஸ்னு வச்சுக்கலாம். அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா வாலண்டியராகவே கரன்சியை டீவேல்யூவேட் பண்ணுவாங்க. ஓகே, 1 சைனீஸ் யுவான் இஸ் ஈக்குவல் டு, அவங்க என்ன சொல்றாங்க, ஓகே நீங்கள் 10 ரூபா கொடுக்க தேவையில்ல, 5 ரூபா கொடுத்தா போதும். வாலண்டியராக அவங்க வந்து என்ன பண்ணுவாங்கன்னா டீவேல்யூவேட் பண்ணுவாங்க, அவங்களோட கரன்சியோட வேல்யூவை அவங்களே குறைச்சிப்பாங்க. ஸோ இது எதுக்காக பண்ணுவாங்க அப்படின்னா, எக்ஸ்போர்ட்டை வந்து ப்ரமோட் பண்ணுறதுக்காக. ஸோ இப்போ கரன்சி மேனிப்புலேஷன் அண்ட் ப்ரொடெக்ஷனலிசம் எந்த அளவுக்கு இந்தியாவோட மேக்ரோ எக்கனாமிக் ஸ்டெபிலிட்டி இம்பாக்ட் பண்ணுது அப்படிங்கிறது தான் கொஷின். ஸோ இன்ட்ரோடக்ஷன். The rising protectionism and currency manipulation have disrupted global trade outflow. So the rising protectionism and currency manipulation have disrupted global trade outflow. Yes, and have direct implication for India's growth, inflation, fiscal balance and external vulnerabilities, or else export. See, protectionismமும் currency manipulationமும் global tradeோட அவுட்ஃப்ளோவையே டிஸ்டர்ப் பண்ணிடுச்சு, அண்ட் இந்தியாவுக்கு அது டைரக்டாகவே இம்பேக்ட் ஆயிருக்கு அப்படிங்கிறது இன்ட்ரோடக்ஷன். ஓகே, டூல்ஸ் ஃபார் ப்ரொடெக்ஷனலிசம்: டாரிஃப்ஸ், கோட்டாஸ், இம்போர்ட் லைசன்சிங், சாங்ஷன்ஸ், எக்ஸ்சேஞ்ச் கண்ட்ரோல்ஸ், இண்டஸ்ட்ரியல் சப்சிடிஸ், சானிட்டரி அண்ட் பைட்டோ சானிட்டரி மெஷர்ஸ், இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா டூல்ஸ் ஆஃப் ப்ரொடெக்ஷனலிசம். ஸோ டாரிஃப் அப்படின்னா இம்போர்ட்ஸ் மேலே வந்து நம்ம ஃபார் எக்ஸாம்பிள் இம்போர்ட்ஸ் பண்ணும்போது இந்த கூட்ஸ் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் இந்தியாவிலேருந்து மேங்கோஸ் இம்போர்ட் பண்ணுறாங்க அப்படின்னா அவங்களோட டொமஸ்டிக், இப்போ இந்தியன் மேங்கோ ரொம்ப சிம்பிளாக நம்ம ஓரளவுக்கு நம்ம என்ன பண்ணிடலாம் அப்படின்னா முடிஞ்ச அளவுக்கு எக்ஸாம்பிள்ஸோடையே மூவ் பண்ணிடலாம். அப்போ தான் உங்களுக்கு இந்த மாதிரி கொஷின்ஸ் எல்லாம் ஈஸியாக புரியும். ஆன்சர் ரைட்டிங் இஸ் நாட் ரைட் அபவுட் டிக்டேட்டிங் தி ஆன்சர்ஸ். இட் இஸ் தட் யூ ஷுட் ஏபிள் டு அண்டர்ஸ்டாண்ட் த கோர் கான்செப்ட்ஸ். ஸோ டாரிஃப்ஸ் என்னது, ஜென்ரலாக டாரிஃப்ஸ்னா என்னன்னு சொல்லுவோம். ஜென்ரலி இப்போ மேங்கோஸ் இருக்கு, மேங்கோஸ் இப்போ லெட்டஸ் கன்சிடர் ருப்பிலேயே இப்போ நம்ம கன்சிடர் பண்ணிக்கலாம், ட்ரேட் வந்து ருப்பிலேயே நடக்குது. இந்தியாவில் 1 kg மேங்கோ வந்து பார்த்தீங்கன்னா 50 rupees. ஸோ இந்தியாவிலேருந்து எக்ஸ்போர்ட் பண்ணுறாங்க 1 kg மேங்கோஸ் வந்து 50 rupeesன்னு சொல்லிட்டு. ஸோ அதுவே மேங்கோஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இங்கே வந்து 20. ஃபார் எக்ஸாம்பிள் யூஎஸ்ஏல வந்து மேங்கோ வந்து பார்த்தோம்னா 70 rupeesக்கு தான் அங்கே இருக்கக்கூடிய ஃபார்மர்ஸ்னால விற்க முடியுது. ஸோ நம்ம ஃபார் ஹைப்போதெட்டிக்கல் சுச்சுவேஷன் நம்ம 2 கண்ட்ரிலையுமே ருப்பீஸ் தான் யூஸ் பண்ணுறாங்கன்னு வச்சுக்கலாம். ஸோ இப்போ அவங்க என்ன பண்ணுவாங்க, இந்தியாவில் இம்போர்ட் பண்ணக்கூடிய மேங்கோஸ் சீப்பாக இருக்குது அப்படிங்கிறதுனால என்ன பண்ணுவாங்கன்னா இம்போர்ட் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. ஸோ இங்கே டாரிஃபை இன்க்ரீஸ் பண்ணிட்டாங்கன்னா இங்கே ஆட்டோமேட்டிக்காக இம்போர்ட் டாரிஃப் இன்க்ரீஸ் பண்ணுறாங்கன்னா 50 ரூபாய்க்கு விற்கக்கூடிய மேங்கோ 70 rupeesக்கு விற்றுருவாங்க. ஸோ ரெண்டுமே ஈக்குவல் காம்படிஷன் ஆகிடும். ஸோ இதுதான் டாரிஃப். கோட்டாஸ், ஸோ ஐஎம்எஃப்ல இருக்கக்கூடிய கோட்டாஸ். இம்போர்ட் லைசன்சிங் சிமிலர் கான்செப்ட். சாங்ஷன்ஸ், இந்த கண்ட்ரிலேருந்து இது வாங்கக்கூடாதுங்கிற சாங்ஷன்ஸ். எக்ஸ்சேஞ்ச் கண்ட்ரோல்ஸ். இண்டஸ்ட்ரியல் சப்சிடிஸ்னா இப்போ இங்கே மேனுஃபேக்சர் பண்ணக்கூடிய ஜூஸ் வந்து இந்தியாவில் மேனுஃபேக்சர் பண்ணக்கூடிய மேங்கோ ஜூஸ் வந்து ₹20ன்னு வச்சுக்கலாம்.
ஸோ நம்ம எக்ஸ்போர்ட் ப்ரமோட் பண்ணுறதுக்காக நம்ம என்ன பண்ணுறோம்னா, இந்தியாவே வந்து என்ன பண்ணுறாங்கன்னா 10 ருபீஸ்க்கு வந்து சப்சிடி கொடுத்துட்றாங்க. அப்போது 10 ரூபாய்க்கு அவங்க எக்ஸ்போர்ட் பண்ணால் போதும். ஸோ இந்த மாதிரி இண்டஸ்ட்ரியல் சப்சிடிஸ் கொடுக்கறது இது எல்லாமே ப்ரொடெக்ஷனலிசம் பாலிசி. ஸோ இந்த ப்ரொடெக்ஷனலிசம்னால ஸோ அந்தந்த கண்ட்ரி வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவங்கவுங்களோட இப்போ ப்ரொடெக்ஷனலிசம் டாரிஃப்ஸ் எல்லாம் இம்போஸ் பண்ணுறது மூலயமா அந்தந்த கண்ட்ரியோட டொமஸ்டிக் ப்ரொடியூசர்ஸுக்கு தான் லாபம் அதிகம். பட் இந்தியாவுக்கு எந்த அளவுக்கு அது இம்பாக்ட் பண்ணுது அப்படின்னா, வெரி வெரி லாஜிக்கல் திங்கிங். இப்போ யூஎஸ்ஏவை நம்ம வச்சுக்கலாம், ஆர் சைனான்னு வச்சுக்கலாம். யூஎஸ்ஏ ஆர் சைனா. ஸோ இந்த இடத்துல எக்ஸ்போர்ட் இந்தியாவில் இருக்கக்கூடியதை விட இந்தியாவில் வந்து ஒரு லிட்டர் மேங்கோ ஜூஸ் வந்து 30 ருபீஸ். பட் அதே இது நம்ம எக்ஸ்போர்ட் பண்ணுறோம். பட் யூஎஸ்ஏல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லிட்டர் மேங்கோ ஜூஸ் 20 ருபீஸ்க்கு விற்றாங்கன்னா நம்மளோட எக்ஸ்போர்ட்ஸ் நம்ம இங்கே இந்தியாவிலேருந்து யாரும் மேங்கோ ஜூஸ் வாங்க மாட்டாங்க. அதனால என்ன ஆகிடும், எக்ஸ்போர்ட்ஸ் வந்து ஸ்லோ டவுன் ஆகிடும். எக்ஸ்போர்ட்ஸ் ஸ்லோ டவுன் டியூ டு ஹை டேரிஃப்ஸ். பிகாஸ் இங்கே ஹை டேரிஃப்ஸ் போடுறதுனால நம்மளோட எக்ஸ்போர்ட்ஸ் ஸ்லோ டவுன் ஆகிடும். யூஎஸ் ப்ரொடெக்ஷனலிசம் அண்டர் செக்ஷன் 232 ஹர்ட்ஸ் இந்தியா ஸ்டீல் எக்ஸ்போர்ட்ஸ். இந்தியாவோட ஸ்டீல் எக்ஸ்போர்ட்ஸை அது வந்து ஹர்ட் பண்ணுது. சேம் கான்செப்ட். ஸோ இந்தியாவிலேருந்து கிடைக்கக்கூடிய ஸ்டீல்ஸ் விலை கம்மியாக இருந்தாலும் அங்கே என்ன பண்ணுவாங்க, டேரிஃப்ஸ் அதிகமாக போடுறது மூலயமா நமக்கு வந்து என்ன ஆகும், அங்கே ஆட்டோமேட்டிக்காக அவங்களோட இந்தியன் ஸ்டீலோட மதிப்பு வந்து யூஎஸ் ஸ்டீலோட மதிப்போட அதிகமாக இருக்கும். அப்போ வாங்க மாட்டாங்க. சப்ளை செயின் டிஸ்ரப்ஷன் லீட்ஸ் டு ஹையர் ப்ரொடக்ஷன் காஸ்ட். சப்ளை செயின் டிஸ்ரப்ஷன் அப்படின்னா இப்போ நம்ம ஜென்ரலாக வெஸ்டர்ன் கண்ட்ரிஸ் மிடில் ஈஸ்ட் கண்ட்ரீஸ்ல இருந்து தான் நம்ம வந்து ஆயில் வந்து வாங்குறோம். அங்கே இருக்கக்கூடிய சப்ளை செயின் அவங்க தான் சப்ளை பண்ணுறாங்க. அங்கே நமக்கு பிரச்சனை ஏற்பட்டால் இங்கே வந்து என்ன ஆகும், ப்ரொடக்ஷன் காஸ்ட் வந்து இன்க்ரீஸ் ஆகும். ஹையர் ஆயில் பிரைசஸ் ஆஃப்டர் இஸ்ரேல் பாலஸ்தீன் கான்ஃப்ளிக்ட். யூ நோ தட் ஆயில் பிரைஸ் இன்க்ரீஸ் ஆச்சு அப்படின்னா அத்தியாவசிய பொருட்கள் இருக்கக்கூடிய எல்லா பிரைஸுமே இன்க்ரீஸ் ஆகும். அப்போ சப்ளை செயின் டிஸ்ரப்ஷன். ப்ரொடெக்ஷனலிசம் ஃபாலோ பண்ணுறதுனால எக்ஸ்போர்ட் ஸ்லோ டவுன் ஆகும். ப்ரொடெக்ஷனலிசம் ஃபாலோ பண்ணுறதுனால இங்கே ஆயிலோட டிமாண்ட் இன்க்ரீஸ் ஆகும். ப்ரொடெக்ஷனலிசம் ஃபாலோ பண்ணுறதுனால நம்ம என்ன பண்ணுவோம், இன்ஃப்ளேஷன் அதிகமாகும். தட் இஸ் இம்போர்ட் இன்ஃப்ளேஷன் டியூ டு பேரியர்ஸ் ஆன் ஃபுட், எனர்ஜி, இன்டர்மீடியேட்டரி கூட்ஸ். லைக் இந்த பேரியர்ஸ் நமக்கு வரக்கூடிய இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இந்தோனேஷியா மாதிரி கண்ட்ரீஸ் எல்லாம் ப்ரொடெக்ஷனலிசம் ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சாங்கன்னா அந்த கண்ட்ரீஸ் எக்ஸ்போர்ட் பண்ணக்கூடிய ப்ராடக்ட்ஸ் நம்ம டிபெண்ட், ஃபார் எக்ஸாம்பிள் பாம் ஆயில் வந்து இந்தோனேஷியா டிபெண்ட் பண்ணியிருக்கோம். அவங்க ப்ரொடெக்ஷனலிசம் ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சாங்கன்னா நமக்கு என்ன ஆகும், ஸோ மீன்ஸ் ஃபுட் ப்ரைஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகும். வீக் எம்ப்ளாய்மெண்ட் இன் எக்ஸ்போர்ட் ஓரியன்ட் செக்டார்ஸ். we are exporting not only goods, we are exporting our labor also. ஸோ அதனால அங்கேருந்து வந்து பார்த்தீங்கன்னா இந்தியாவிலேருந்து ஃபாரின் போய் வேலை செய்கிறவங்களோட எண்ணிக்கை குறைய ஆரம்பிச்சிடும். வீக் எம்ப்ளாய்மெண்ட் இன் எக்ஸ்போர்ட் ஓரியன்டல் செக்டார்ஸ். ஃபால் இன் யூரோப்பியன் டிமாண்ட் ஹிட்ஸ் இந்தியாஸ் டெக்ஸ்டைல்ஸ் அண்ட் லெதர் கிளஸ்டர்ஸ். ஸோ ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா அவங்க ப்ரொடெக்ஷனிசம் ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சாங்கன்னா நம்மளோட எக்ஸ்போர்ட்ஸ் பாதிக்கும். எக்ஸ்போர்ட்ஸ் பாதிச்சா நம்மளோட எம்ப்ளாய்மெண்ட்டும் பாதிக்கும். லோ எஃப்டிஐ இன்ஃப்ளோ, ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் என்ன ஆகிடும், கம்மி ஆகிடும். அன்சர்டன் ட்ரேட் ரெஜிம்ஸ் டிஸ்கரேஜஸ் லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட். ஆப்பிள் கேன்சலிங் பிளான்ட் இன் இந்தியா ஆஃப்டர் ட்ரம்ப்ஸ் த்ரெட். ரொம்ப சிம்பிள். ப்ரொடெக்ஷனலிசம் அப்படிங்கிறத ஒரு கண்ட்ரி அவங்களோட இம்போர்ட்டை கம்மி பண்ணிக்கிட்டு அவங்களோட உள்ள இருக்கக்கூடிய லோக்கல் மேனுஃபேக்சரர்ஸ்க்கு மட்டும் அதிகமாக ஃபோக்கஸ் பண்ணக்கூடியது. அதனால இந்தியாவுக்கு என்னெல்லாம் பாதிப்பு ஏற்படும், ஃபர்ஸ்ட் நம்மளோட எக்ஸ்போர்ட் ஸ்லோ டவுன் ஆகும். அவங்க இம்போர்ட் கம்மி பண்ணிட்டாங்கன்னா இந்தியாவோட எக்ஸ்போர்ட் ஸ்லோ டவுன் ஆகிடும். ஸோ அதனால அதுக்கடுத்து சப்ளை செயின் டிஸ்ரப்ஷன் ஆகும். அதுக்கடுத்து இம்போர்ட் இன்ஃப்ளேஷன் ஆகும். ஸோ ஏன்னா நமக்கு அந்தந்த பர்டிகுலர் கண்ட்ரீஸ் வந்து என்ன பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க, ப்ரொடெக்ஷனலிசம் ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிட்டாங்கன்னா நம்மளால என்ன பண்ண முடியாது, இங்கே வந்து எல்லாமே விலையேற ஆரம்பிச்சிடும். வீக் எம்ப்ளாய்மெண்ட் இன் எக்ஸ்போர்ட் ஓரியன்ட் செக்டார்ஸ். எக்ஸ்போர்ட்டை மட்டுமே நம்பி இருக்கக்கூடிய செக்டார்ஸ் லைக் லெதர் டெக்ஸ்டைல்ஸ். இந்த டெக்ஸ்டைல்ஸ் எல்லாமே அவங்க என்ன ஆகிடும், வீக்கன் ஆகிடும். லோ எஃப்டிஐ இன்ஃப்ளோ, இந்தியாவுக்கு வரக்கூடிய இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்லோ ஆகிடும். ஓகே, இது வந்து ஃபர்ஸ்ட் பார்ட் ஆஃப் த கொஷின். Second part of the question, impact of currency manipulation on macroeconomic stability. Impact of currency manipulation on macroeconomic stability. So, widening the trade deficit. So, currency devaluate பண்ணா trade deficit increase ஆகும். Undervaluating currencies make their export cheaper. அவங்களோட எக்ஸ்போர்ட் சீப் ஆகும்போது இந்தியா வந்து அவங்களோட காம்படேட் பண்ண முடியாது.
China manages yuan. Rupee volatility creates monetary policy challenges. எண் ஒரு தடவையும் அவங்க டிப்ரிஷியேட் பண்ணும்போது இதோட இந்த எண்ணோட சாரி ஜப்பான் சைனீஸ் என் கரன்சியோட நம்ம வந்து என்ன பண்ண முடியாது, அவங்க டிப்ரிஷியேட் பண்ணும்போது நம்மளுக்கும் டிப்ரிஷியேட் பண்ணக்கூடிய சுச்சுவேஷன் வந்துடும், இவங்களோட போட்டி போட முடியாது. அதனால ருப்பி என்ன ஆகிடும், வாலடைலிட்டி கிரியேட்ஸ் மானிட்டரி பாலிசி சேலஞ்சஸ். அடுத்து ஹை இன்ஃப்ளேஷன் அண்ட் பேலன்ஸ் ஆஃப் பேமெண்ட் ப்ரெஷர். ஸோ INR touching 84 rupees 84 rupees per dollar. ஸோ raised petroleum imports bill. ஸோ நமக்கு என்ன ஆகும், பேலன்ஸ் ஆஃப் பேமெண்ட் ப்ரெஷரும் இன்க்ரீஸ் ஆகும் டிவால்யூவேஷனால. கேபிட்டல் அவுட்ஃப்ளோ என்ன ஆகுது, டாலர் ஸ்ட்ரென்தன் ஆகிடும். ஸோ ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா கரன்சி மேனிபுலேட் ஆகிறதுனால கேபிட்டல் அவுட்ஃப்ளோ இங்கேருந்து என்ன பண்ணிடுவாங்க, இங்கே இருக்கிற இந்தியாவில் இருக்கக்கூடிய ஃபாரெக்ஸ் ரிசர்வ்ஸ் எல்லாத்தையுமே எடுத்துகிட்டு போயிடுவாங்க. ஸோ அதனால என்ன ஆகிடும், எஃபிஐ வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவுட்ஃப்ளோ ஆகிடும். ப்ரெஷர் ஆன் ஃபாரெக்ஸ் ரிசர்வ். நம்ம என்ன சுச்சுவேஷனில் தள்ளப்படுவோம், நம்ம ஃபாரெக்ஸ் ரிசர்வ் அதிகமாக செலவு பண்ணக்கூடிய சுச்சுவேஷனில் தள்ளப்படுவோம். ஸோ இப்போது கரன்சி மேனிப்புலேஷனால ட்ரேட் டெபிசிட் இன்க்ரீஸ் ஆகும், வாலடைலிட்டி ஆன் ருப்பி இன்க்ரீஸ் ஆகும், இன்ஃப்ளேஷன் அதிகமாகும், பேலன்ஸ் ஆஃப் பேமெண்ட் ப்ரெஷர் அதிகமாகும், கேபிட்டல் அவுட்ஃப்ளோ அதிகமாகும், கேபிட்டல் அவுட்ஃப்ளோ கம்மியாயிடும். ஸோ ப்ரெஷர் ஆன் ஃபாரெக்ஸ் ரிசர்வ் நமக்கு அதிகமாகிடும். இதில் இந்தியா என்ன மாதிரி ஒரு ஸ்டாண்ட் எடுக்கணும் அப்படிங்கிறது தான் ரொம்ப சேலஞ்சிங்கான ஒரு விஷயம். ஆப்பர்ச்சுனிட்டிஸ் ஃபார் இந்தியா அட்மிட்ஸ் ப்ரொடெக்ஷனலிசம் அண்ட் கரன்சி பாலிடிக்ஸ். ஸோ டிபெண்டன்சி டுவர்ட்ஸ் மேஜர் சூப்பர் பவர்ஸை நம்ம ரெடியூஸ் பண்ணணும். அதுதான் சைனா +1 ஸ்ட்ராட்டஜி. சைனா +1 ஸ்ட்ராட்டஜி அட்வான்ஸ்ட் இன் எலக்ட்ரானிக்ஸ், கெமிக்கல், ரெனியூபிள் எனர்ஜி. ஸோ நம்ம வந்து என்ன பண்ணணும், சைனா +1, சைனாவோட சேர்த்தி கூட இன்னொரு கண்ட்ரியும் நம்ம வந்து என்ன பண்ணணும், எக்ஸ்போர்ட் டெஸ்டினேஷனாக மாற்றணும். மொபைல் எக்ஸ்போர்ட்ஸ் கிராஸ்ட் $11 billion in 2023-24. பூஸ்ட் மேக் இன் இந்தியா டு பில்ட் செல்ஃப் ரிலையன்ஸ் சப்ளை செயின். ஸோ ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம், ஆத்ம நிர்பர் பாரத் PLI ஸ்கீம் இன் செமிகண்டக்டர், டெக்ஸ்டைல்ஸ் அண்ட் சோலார் மாடியூல்ஸ். டைவர்சிஃபிகேஷன் ஆஃப் ட்ரேட் பார்ட்னர்ஸ். ஸோ நம்ம ட்ரேட் பார்ட்னர்ஸ் வந்து டைவர்சிஃபை பண்ணணும். இப்போ கூட we are signing new free trade agreement with more countries, for example UK. So next, strategic attractiveness as stable market. So amid volatility of currency and geo-economic blocks, India is seen stable investment destination. India வந்து stable investment destination தான் கருதப்படுது. So we are getting more investments. Promoting rupee as trade mechanism. சிம்பிளாக இன்டர்நேஷனலைசேஷன் ஆஃப் ருப்பி அப்படின்னு எழுதிடலாம். ட்ரேடை வந்து ருப்பிலேயே கொண்டு போகிறதுக்கு நம்ம ட்ரை பண்ணணும். ஆப்பர்ச்சுனிட்டிஸ் டு லீட் ஃபேர் ட்ரேட் நார்ம்ஸ் இன் WTO அண்ட் G20 அண்ட் கரன்சி டிரான்ஸ்பரன்சி. ஸோ இது எல்லாத்தையும் நம்ம வந்து பண்ணணும். ஸோ நெக்ஸ்ட் வே ஃபார்வர்டு என்னது, ரொம்ப சிம்பிள். ஸோ வைடனிங் தி ட்ரேட் டெபிசிட். ஸோ என்ன ஆகுது, மேக்ரோ எக்கனாமிக் ஸ்டெபிலிட்டியில் ட்ரேட் டெபிசிட் வைடன் ஆகுது, ருப்பி வாலடைலிட்டி கிரியேட் ஆகுது, ஹையர் இன்ஃப்ளேஷன். ஸோ அதுக்கடுத்து கேபிட்டல் அவுட்ஃப்ளோ டிக்ரீஸ் ஆகுது. ஸோ ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது சைனா +1, பூஸ்ட் மேக் இன் இந்தியா, டைவர்சிஃபிகேஷன் ஆஃப் ட்ரேட் டெஸ்டினேஷன், ஸ்ட்ராட்டஜிக் அட்ராக்டிவ்னஸ், ப்ரமோட் ருப்பி ட்ரேட் மெக்கானிசம் அண்ட் இன்டர்நேஷனலைசேஷன் ஆஃப் ருப்பீஸ். வே ஃபார்வர்ட் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா காம்படிட்டிவ்னஸ் இன்க்ரீஸ் ஆகும். ஸோ நம்ம இது ரெண்டுமே பண்ணும்போது காம்படிட்டிவ்னஸ் இன்க்ரீசிங் நம்ம என்ன பண்ணணும், ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் டுவர்ட்ஸ் ஸ்பெண்டிங் இன்க்ரீஸ் பண்ணணும். எக்ஸ்பேண்ட் PLI ஸ்கீம்ஸ். ஸோ இம்ப்ரூவிங் லாஜிஸ்டிக்ஸ் த்ரூ PM கட்டி சக்தி, ஸ்ட்ரென்தனிங் தி ஃபாரெக்ஸ் பஃபர், ஈஸ் ஆஃப் டூயிங் பிஸ்னஸை ரிஃபார்ம் பண்ணணும், சிங்கிள் விண்டோ கிளியரன்ஸை கொடுக்கணும். ஸோ அதுக்கடுத்து விக்ஷித் பாரத் 2047 ரியலைஸ் பண்ணுற மாதிரி ப்ளூ ஸ்கை திங்கிங் இனிஷியேட்டிவ்ஸ் கொண்டு வரணும். ஆக்சலரேட் FTAs வித் EUs and GCCs to reduce over dependency of few partners. Encourage domestic production of critical inputs like electronics, APIs and green technology. By strengthening domestic competitiveness, India can position itself as a reliable, rule-based and resilient player in the evolving global order. ரொம்ப சிம்பிள், நம்ம டொமஸ்டிக் காம்படேட்டிவ்னஸை தான் இன்க்ரீஸ் பண்ணணும். இதுதான் ஃபைனலாக நம்ம கொடுக்கக்கூடிய கன்க்ளூஷன். ஸோ UPSC வினோத் கம்மிங் அப் வித் இட்ஸ் யூனிக் இனிஷியேட்டிவ் கார்ட்ஸ். ஸோ பாருங்கள், இன்ட்ரோடக்ஷன். இட்ஸ் வெரி ஈஸி. இன்ட்ரோடக்ஷன் கவனிச்சிங்க அப்படின்னாலே திஸ் கார்ட்ஸ் ஹாஸ் பீன் ஒன் ஆஃப் தி மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் கீ
So the rise of protectionism, currency manipulation disrupted the global trade flows, has direct implication for India's growth, inflation, fiscal balance. So impact of tools of protectionism: tariff, quotas, import licensing, sanctions, exchange controls, industrial subsidies, sanitary and phytosanitary measures. See, impact of currency manipulation on macroeconomic stability: widening the trade deficit, rupee volatility, higher inflation and BOP pressure, capital outflow, pressure on forex reserve, import inflation. So and what impact of protectionism and macro stability of India: export slowdown ஆகுது, supply chain disruption ஆகுது, import inflation, weakening the employment, weaker employment in export sector, lower FDI inflow, for rupee volatility, higher inflation and BOP crisis, and finally capital outflow increase ஆகுது, pressure on forex reserve. So see, way forward competitiveness, research and development கொண்டு வரணும், competitiveness increase பண்றதுக்காக R&D வந்து R&D spending increase பண்ணணும், PLI schemes improve பண்ணணும், கட்சக்தி ப்ரோக்ராமை கொண்டு இம்ப்ரூவ் பண்ணணும். ட்ரேட் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது ஃபாரெக்ஸ், strengthening the forex buyers, expand the rupee trade settlements, ease of doing business கொண்டு வரணும். டொமஸ்டிக் ரிஃபார்ம்ஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது சிங்கிள் விண்டோ கிளியரன்ஸ், விக்ஷித் பாரத், ப்ளூ ஸ்கை திங்கிங், குளோபல் என்கேஜ்மெண்ட் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது FTAs ஆக்சலரேட் பண்ணும் வித் EUs and GCCs, ஆக்டிவ்லி பார்ட்டிசிபேட் இன் WTO, சஸ்டைனபிள் ப்ரொடக்ஷன்ஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது என்கரேஜிங் டொமஸ்டிக் ப்ரொடக்ஷன்ஸ் ஆஃப் கிரிட்டிக்கல் இன்புட் லைக் ப்ரமோட் green technology and APIs. So see, this is how UPSC Vinod makes you to grasp the context in very easy manner. Okay, see, okay. So how would the recent phenomena of protectionism and currency manipulation in the world trade affects macroeconomic stability of India? Same, இது எத்தனை தடவை கேட்டாலும் ஃபியூச்சரில் இதே ஆன்சர் தான் நம்ம எழுதுவோம். பட் என்ன கூட வந்து இந்த இடத்துல நம்ம என்ன பாயிண்ட்ஸ் ஆட் பண்ணுறோம்: சைனா ப்ளஸ் ஒன் ஸ்ட்ராட்டஜி அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது சர்வீஸ் எக்ஸ்போர்ட் ஸ்ட்ரென்தன் பண்ணணும், லார்ஜ் டொமஸ்டிக் மார்க்கெட்டை கிரியேட் பண்ணணும், இன்டர்நேஷனலைசேஷன் ஆஃப் ருபீஸ். சேம் ஆன்சர். சேம் ஆன்சர் நம்ம எழுதலாம். நத்திங் ஹஸ் பீன், இதில் எதுவும் சேஞ்ச் பண்ண வேண்டிய அவசியமே கிடையாது. ஓகே ஓகே, தேங்க்யூ. கீப் ஃபாலோயிங் UPSC வினோத். கண்டிப்பாக இது உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்.